எல்லாருக்கும் கிட்கேட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மில்க் ஷேக் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். கிட்கேட் மில்க் ஷேக் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, கொக்கோ மில்க் ஆல்ரெடி தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அது லைட்டாக கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அது கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஸோ ஐஸ் கட்டிங் பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அது ஒரு பிளெண்ட் ஆகிடும். அது வந்து நான் மிக்சியில் சேர்க்க போகிறேன். இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 பேக்கேஜிங் ஆஃப் கிட்கேட், அதாவது ஒரு 8 கிட்கேட் ஃபிங்கர்ஸ் எடுத்து நல்லா பாதியாக உடைச்சி அது மிக்சியில் நான் சேர்த்துக்கினேன். சேர்த்து அதோடு சேர்த்து இந்த நான் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த கொக்கோ மில்க், கிறிஸ்டல் கொக்கோ மில்க் வந்து நான் சேர்க்க போகிறேன். அண்ட் ஐஸ்கிரீமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்சியில் அடிச்சிட போகிறேன். ரெசிபியின் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக் ஃபேன் பேஜை லைக் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீமை சேர்த்துட்டு நான் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா அடிக்க போகிறேன் மிக்சியில். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து அடித்து அதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரெசிபியின் டீட்டெயில் பிளாகில் இருக்குது. அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.